ஊசி மாத்திரை மருந்து அப்பொழுதெல்லாம் தெய்வ நம்பிக்கை. அந்த தெய்வ நம்பிக்கையோடு வாழ்ந்திருக்கும் நம் மூதாதையர்கள் இப்பேற்பட்ட சிறப்புமிக்க நாடகங்களை கிராமங்களில் நடத்தி மக்கள் நலம் பெறுவதற்காக இப்பேற்பட்ட சிறப்புமிக்க நாடகங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். அழகான நமது கிராமத்திலே இப்பொழுது ஆய கலைகள் 64, அதில் இயல் இசை நாடக கலை. அந்த நாடக கலையிலே ஒரு பகுதியாக வழங்கக்கூடியது இந்த மோடி நாடகம். மந்திரமும் தந்திரமும் ஒன்றாக கலந்த கலை இந்த மோடி நாடகம். இதை மனிதர்கள் அனைவரும் இந்த ஒரு தான் வயிற்றுக்காக தான் பாடுபடுகிறார்கள். தன் உயிரையும் பணைய வைத்து தமது கிராமம் சிறைத்து வாழ வேண்டும், செழித்து வாழ வேண்டும் என்பதற்காக இந்த மாபெரும் நாடகத்தை ஏற்பாடு செய்த நமது தலையாரி வகையாரா குடும்பத்திற்கு மிகப்பெரிய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கிராமம் நலப்பெற இங்கு உள்ள மோடிகளை அடிய நான் எடுக்கும் பொழுது தயவு செய்து யாரும் கை கட்டி அமராதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாபெரும் சபையிலே கருவுற்ற பெண்கள் யாராவது அமர்ந்திருந்தால், குறிப்பா கேளுங்க, கருவுற்ற பெண்கள் யாராவது அமர்ந்திருந்தால் இக்காட்சியினை பார்க்க வேண்டாம் என்று தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறோம். கருவுற்ற பெண்கள் யாராவது அமர்ந்திருந்தால் இக்காட்சியினை பார்க்க கூடாது, தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து யாரும் கை கட்டி அமராதீங்க. இந்த குழந்தைங்களாம் எழுப்புங்க, முன்னாடி இருக்கிற குழந்தைங்களாம் பக்கத்தில் அப்படியே தூங்கி இருக்கிறவங்களை எழுப்புங்க. யாரும் கை கட்டி அமராதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாபெரும் சபையிலே நாங்கள் நடிகர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஏதோ ஒரு தான் வயிற்றுக்காக இந்த மாபெரும் கலையினை நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த மாபெரும் சபையில மந்திரம் தந்திரம் கற்றவர்கள், இந்த கிராமத்திலே மந்திரம் கற்றவர்கள் யாராவது இருந்தால் இக்காட்சியினை பார்த்து எங்களை சோதிக்க வேண்டாம் என்று கரம் கூப்பி வேண்டிக் கொள்கிறோம். யாராவது மந்திரம் கற்றவர்கள் இருந்தார்னா தயவு செய்து எங்களை சோதிக்க கூடாது. எங்கள் ஒரு தான் வயிற்றுக்காக அடியேன் இந்த கலையை செய்கின்றேன். தங்கள் வீட்டு பிள்ளையாக பாவித்து யாது ஒரு குற்றம் செய்தாலும், பிள்ளைகள் ஒரு தவறு செய்தால் வாடா மகனே என வாரி அணைப்பது போல என்னையும் இங்குள்ள மக்களையும் இங்கு உள்ள நடிகர்களையும் பாதுகாத்து ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. அடே வானவராயா, அந்த வன்னிய மரத்தை எடுக்க வேண்டும் என்றால் முதலாக நீ வைக்கக்கூடிய மோடி என்ன? உயிருள்ள கனிமோடி. இந்த கனிமோடியில் 1000 விஷ ஊசிகள் பொருத்தப்பட்டுள்ளது. 1000 விஷ ஊசிகள். இந்த மோடியை முன்னாடி எடுக்க முடியாது. அப்படி எடுத்து விட்டால் இந்த விஷ ஊசிகள் என் கரம் தொட்டு எடுக்க வேண்டும். என் கரத்திலே இந்த விஷ ஊசிகள் மோதப்பட்டு இறந்து விடுவாய். எப்பொழுது முடிந்தால் எடுப்பார். மாரியம்மா தாயே, இந்த கிராமம் செழித்து வாழ வேண்டும் என்பதற்காக இந்த வானவராய கோட்டையில உமாதேவியின் சிரசின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது உயிருள்ள ஒரு கனி மோடியானது.
பொருத்தப்பட்டுள்ளது. இந்த கனிமொழியை எடுக்க வேண்டும். முழு முதற் கடவுளே, வினைகளை தீர்க்கக்கூடிய விக்ன விநாயகா, எந்த ஒரு செயல் செய்தாலும் உன்னை முதலில் துதித்து நீதான் அருள் பாலிக்க வேண்டும். அப்பா கணபதி சுவாமி கணபதி கூட முதற் பொருளே கணபதியே. இவன் யாருவன்? பள்ளிக்கத்தான். எதற்கு இங்க வந்திருக்கிறான்? என்னை பார்ப்பதற்கு. நான் வைக்க வேண்டிய அத்தனை மூலியமா எடுத்து விடுவானா? நான் வைக்க மோடி அத்தனமும் அவன் எடுத்து விடுவானா? எப்படி என்று சொல்லி அப்பா உயிருள்ள எடுத்த போற
தம்பி அவன் நிலைமை என்னானது? அச்சுதலை போக்குகின்றாள் ஆறுதலும் ஆகின்றாள். அச்சுதலை போக்குகின்றாள் ஆறுதலும் ஆகின்றாள். இழுசைத்தாரும் அம்மா, இழுசைத்தாரும் அம்மா. உமையாளி சிவசக்தி அணையாளும் ஓம் சக்தி. என் குலம் வாழ நலம் வாழ அருள் காட்டம்மா. அவள் ஆதி சக்தி நமையாளும் சக்தி. அதில் உள்ளகை விண்ணுதம்மா. கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா. கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா. துன்பவினை தீர்த்திடுவாள். தூயவளே துணை வருவாள். தொல்லைகள் தீர்ந்ததம்மா. தொல்லைகள் தீர்ந்ததம்மா. இசை எழுந்த வரம் தாராய். வரம் கல்வி அருள் தாராய். என் குலம் வாழ நலம் வாழ அருள் தாரம்மா. அவள் ஆதி சக்தி நமையாளும் சக்தி. அதில் உள்ளகை விண்ணுதம்மா. கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா. கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா. கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா. முதலாக உயிர் உள்ள கனிய பூமாதேவியின் சிறக்கல் கனிமோடியே முன்னால் எடுக்க முடியவில்லை. அண்ணவா, அம்மா, நமது கிராமம் செழித்து வாழ வேண்டும் என்பதற்காக இவன் வைக்கக்கூடிய கனிகளை அடியணும். யாரும் கை கட்டி அமராதிங்கம்மா. தயவு செய்து யாரும் கை கட்டாதீங்க. ஒரு மோடியை அவனால் எடுக்க முடியல. இந்த 4 மோடி அவனை எப்படி எடுக்க போயும்? தம்பி தம்பி குமரன் முருகா சரி அப்படி எடுத்து விட்டா இந்த மொழி நான் எடுக்க வரும் மக்கள் ஓக்காரி என்பாள். அவள் ஒரு பெண் பிள்ளை. நீங்காத பச்சை நிறத்தை உடையவள். ஆகாரியாகிய ஐவரை பெற்றிட்டு ரீங்காரத்துள்ளி இனி விருந்தாளே. ரீங்காரத்துள்ளி இனி விருந்தாளே. பாசமிகு காட்டும் பாசமிகு தாயி ஓடி உணமையிலை மா
ஏய், என்னை விட மந்திரம் தெரிந்தவனாக இருப்பானா? சந்தேகமாக உள்ளது. சரி, அடுத்த மோடி அவன் எப்படி கொண்டு வந்த கருமோடியை போடா. அடே வானவராயா, தெரிகிறதா என்னவென்று? இரண்டாவதாக நீ வைக்கக்கூடிய மோடி என்னது? ஒரு உயிருள்ள கருமோடி. கருமோடிகள் 2 உயிர்கள் உள்ளன, 2 உயிர்கள். ஆண் கரு, பெண் கரு. இந்த மோடி உன்னால் எடுக்க முடியுமா? அடியேன் எப்படி எடுக்க வேண்டும்? எப்படி எடுக்க வேண்டும்? உன் வாயினால் அப்படி ஆம் கவி எடுத்து ஆண்டவா, பூமாதேவன் சிரசின் மீது வைக்கிறேன், இதை என்று பார்க்கலாம். ஓம் ஜெய். அம்மா, எல்லாம் உன் விளையாட்டுத்தானா? முந்தி தவமிருந்து 300 நாட்கள் ஒரு கருவானது தாயின் கருவறையிலே உருவாகிறது. ஒரு தாயின் கருவறையிலே உருவாகி இந்த தெருவறையிலே நடக்க செய்கிறது. ஒரு கரு தாயின் கருவறையிலே உருவாகி இந்த தெருவறையிலே நடக்க செய்து இறுதியாக கல்லறையில் போய் சேர்கிறது. இதுதான் மனிதனின் 3 நாள் வாழ்க்கை. நாம் பிறக்கும் பொழுது கருவறை, நாம் நடக்கின்ற பொழுது தெருவறை, நாம் இறந்த பிறகு கல்லறை. எத்தனையோ தாய்மார்கள் குழந்தை இல்லை என்பதற்காக தெய்வத்திடத்திலே முறையிடுகிறார்கள். அப்படி உயிருள்ள ஒரு கருவாய் நான் சேதம் செய்ய வேண்டுமா? அம்மா தாயி, முந்தி தவமிருந்து உன் வயிற்றில் பிறந்தவன் நான் அல்லவா? உயிருள்ள ஒரு கருவை நான் எப்படி அம்மா சேதம் செய்வது? வயலே என் வாயினால் எப்படி? ஐயா, என்ன சொல்லுங்க? இதை விடுத்து வேறு ஏதாவது பந்தயமாக வையுங்கள். உயிருக்கு ஆபத்து நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. சொல்லுங்க, வந்தது தவறு என்று என் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஓடிவிடு. உயிர்ப்பு சாலிக்கிறேன் இந்த இடத்தில் மாவன பசும் ஆயிடுவது. சொல்லுங்க அம்மா, எடுக்க முடியாது. உன்னா கள்ளி காற்றை எரித்ததா வேகமெல்லாம் எரிந்து கொண்டிருக்கும் மாரியம்மனுக்கு இந்த வானவராஜன் கோட்டையை இழக்கக்கூடிய வன்னி மரத்தை கொண்டு சென்று ஓர் இரவில் ஆலயம் எழுப்பி நான் மகா கும்பாபிஷேகம் என் வாழ்க்கையில் விதி விளையாடுகிறது. ஆண்டவா, ஒரு கருவானது இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது தமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவருகிறது. இந்த பூமியிலே ஒரு கருவானது பிறக்கும் பொழுது தமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவந்து வாழ்வாங்கு வாழ்ந்து தமது ஓட்டத்தை முடித்த பிறகு உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நமக்காக இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே தண்ணீர் குடத்தை உடைப்பார்கள். நாம் பிறக்கும் பொழுது பன்னீர் குடம், நாம் இறக்கின்ற பொழுது தண்ணீர் குடம். ஒரு தாயின் கரு வயிற்றிலே இந்த பூமியிலே நான் பிறந்து விட்டேன். நான் வாழ்வதோ இல்லை சாவதோ அம்மா மாரியம்மா உங்கள் கரத்தில் தான் இருக்கிறது. இந்த கிராமம் செழித்து வாழ வேண்டும். மக்கள் அனைவரும் உங்களுக்காக ஆலயம் எழுப்பி மகா கும்பாபிஷேகம் செய்திருக்கிறார்கள். இங்குள்ள ஆடு மாடுகளுக்கும் இந்த நரக ஜீவன்களுக்கும் எந்த ஒரு தீவினை இல்லாமல் உன் அகோர ரூபத்தை குறைத்துக் கொண்டு ஆவேச கோலத்தை குறைத்துக் கொண்டு நீதான் எனக்கு அருள்பாலித்து தர வேண்டும். அம்மா தாயே, இரண்டாவதாக பூமாதேவியின் சிரசின் மீது 2 கருகளை ஒன்றாக சேர்த்து
உயிருள்ள ஒரு கருமொழியை வைத்திருக்கிறார். என் வாயினால் கவி எடுக்கும் பொழுது இங்குள்ள மக்களுக்கும் அடியே எனக்கும் எந்த ஒரு இடையூறும் வராமல் நீதான் பாதுகாத்து தர வேண்டும். அப்படியா? அம்மா பார்க்கலாம். தாயே, உயிருள்ள இந்த கருமோடி எடுக்க போற இழைக்க போற உயிருள்ள கருமோடி கிடைக்க போற கிடைக்க போற கருமோடி எடுக்க போற எடுக்க போற உயிருள்ள கருமோடி கிடைக்க போற கிடைக்க போற உயிருள்ள கருமோடி கிடைக்க போற கிடைக்க போற ஏய், எடுத்துட்டானா? அம்மா மலரால் ஒரு மலர் எடுத்து மாலை ஒண்ணு எத்தாக செய்து வந்தேன். அம்மா மலரால் ஒரு மலர் எடுத்து மாலை ஒண்ணு எத்தாக செய்து வந்தேன். மலராக மாறக்கூடாதா என்ன மாறி மார்பினிலே கூடக்கூடாதா? சின்ன சின்ன மலராக வண்ண வண்ண மலராக மாறக்கூடாதா என்ன மாறி மார்பினிலே கூடக்கூடாதா? ஓலைக்கர மண்ணெடுத்து உன்னூறு ஒப்பெய்து வச்சு ஊரையெல்லாம் சுத்தி வந்து உன்னூகத்தை பார்க்க வந்து அம்மாவுமே முத்து மாறி அம்மா கள்ளோ எத்தாய கச்சிலையோ
சேகரா இரண்டாவது வைத்த கருமூடியை எடுத்து விட்டானே ஒருவேளை என்னை விட மஞ்சள் படைத்தவனாக இருப்பானா இருப்பானோ ஆச்சரியமாக இருக்கிறதே எடுத்து விட்டான் சரி அந்த மூன்றாவது மொழி எப்படி எடுப்பான்னு நான் பார்த்து நீ சென்று ஞானசேகரா அந்த நெடுமோடை எடுத்து கொண்டு வாடா போடா என்ன இது தெரியவில்லையா தாமோர் சித்தாமோர் கன்னிமா வீட்டுக்கார என்ன தெரியவில்லையா இதுதான் நெடுமோடி எப்படிப்பட்ட மோடி ஒரு வேங்க மரத்தால் உருவான நெடுமோடி இந்த நெடுமோடியை எடுப்பானா எடுக்க முடியாது அப்படி எடுத்து விட்டார் இந்த மோடி அப்படியே திருப்பி அவனை அடித்து விடும் இறந்து விடுவான் ஏய், பார்த்தா பசுமாரோ, படுத்து விட்டான். டேய், மாணவராயா, மூன்றாவதாக உயிருள்ள ஒரு நெடுமொழியை வைத்திருக்கிறார். இந்த நெடுமொழியில வேங்கை மரத்தால் ஆனது. இந்த வேங்கை மரம் ஆதியும் மந்தமும் இல்ல சிவபெருமான் இந்த உலக்கையை நாம் மூதாதையர்கள் எதற்காக பயன்படுத்துவார்கள்? நாம் அணிதினம் உண்ணக்கூடிய உணவு அரிசி. பாமர மக்கள் படியளப்பது என்ன? அரிசி. நாம் உண்ணக்கூடிய உணவிலே தெய்வங்கள் குடிக்கொண்டிருக்கிறது. அரிசி, அந்த அரியும் சிவனும் ஒன்றாக சேர்ந்ததுதான் அரிசி. அந்த அரியும் சிவனும் ஒன்றாக சேர்ந்த அரிசியை நாம் பயன்படுத்த வேண்டும் என்றால் இந்த உலக்கையா உரலாக இருக்கக்கூடிய அந்த உரலிலே சக்தியாக நினைத்து இந்த உலக்கையை சிவமாக பாவித்து அந்த நெல் என்று சொல்லக்கூடிய உமி அந்த நெல்லை கொட்டி ஓச்சி விடுப்பார்கள். அப்பொழுதுதான் நாம் உண்ணக்கூடிய உணவானது அரிசி என்று சொல்லக்கூடிய அமிர்தமானது நமக்கு கிடைக்கிறது. அப்படி இந்த நெடுமோடியை எடுக்க வேண்டும் என்றார் சிவபெருமானே. இந்த மருதாடு கிராமத்திலே எல்லைக்கு எல்லை 7 சந்தியிலும் நீ காவலாக இருந்து காவல் தெய்வங்களாக, மதுரை வீரனாக, கருப்ப சாமியாக என் கால்களிலும் என் கரங்களிலும் பாதுகாப்பாக இருந்து அடியனை பாதுகாக்க வேண்டும். மேலும் கீழும் சுழண்டு கொண்டிருக்கும் இந்த நெடுமோடி என் காலாலும் கரத்தாலும் சேர்த்து எடுக்கும் பொழுது நீதான் காவல் புரிய வேண்டும். அப்பா ஈசனே, அட காத்தா கருப்பன்
கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக உருவெடுத்து கருமாறி அருள்கிறார். மயிலையிலே முண்டக கன்னியம்மா மாங்காடுதல் வாழும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயி கருமாரி கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கண்ணாக உருவெடுத்து கருமாரி அருகிறார். மயிலையிலே முந்தைய கன்னியம்மா மாதாடு தனி வாழும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயி கருமாரி. புன்னை நல்லூர் மாரியம்மா புகழ் விளக்கும் தேவியம்மா. புன்னை நல்லூர் மாரியம்மா புகழ் விளக்கும் தேவியம்மா. எண்ணமில்ல நிறைந்தவளி எங்கள் முத்துமாரியம்மா. எண்ணமில்ல நிறைந்தவளி எங்கள் முத்துமாரியம்மா. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயி கருமாரி. தீத்தட்டி ஏந்தி உண்ட திருவடியை காணுகின்றார். தீத்தட்டி ஏந்தி உண்ட திருவடியை காணுகின்றார். அவிலக்கு போட்டு உன்னை மனமுருகி வேண்டுகின்றார். அவிலக்கு போட்டு உன்னை மனமுருகி வேண்டுகின்றார். தொட்டி கட்டி போட்டு அங்கே குழந்தை வரம் கேட்டிருந்தார். தொட்டி கட்டி போட்டு அங்கே குழந்தை வரம் கேட்டிருந்தார். தொட்டிலே குழந்தையாக தருமாறி தவறினார். தொட்டிலே குழந்தையாக தருமாறி தவறினார். அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயி கருமாரி. அருளை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக உருவெடுத்து கருமாறி அருகிறார். மயிலையிலே முந்தைய கன்னியம்மா மாங்காடு தனி வாழும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயி கருமாரி. ஏய் தம்பி, இதாமோ தண்ணி மாட்டி நிக்காத. எதுமா நம்ம வச்ச நெடுமோடி எடுத்துட்டான். போயிடு சொன்னாரு புரியாத. போயிடுவேன் மாட்டேங்குது. டேய், மூணு மோடியை வெற்றிகரமாக எடுத்து விட்டானே. நான்காவது மோடியை அவன் எடுக்க முடியுமா? முடியாது. எங்களவா? சாபாஷ், சாபாஷ். எடுத்து கொண்டு வருகிறேன் இப்போது. எடுத்து கொண்டு வா. போ பகவதியா. ஏய், தம்பி ஞானசேகரா, வாங்க. சொல்லு குணசேகரா. சொன்னால் தான் சொல்வாய் மடையன். வாங்க. என்ன மொழிது?
அந்த வாழைப்பந்தலிலே அமர்ந்திருக்கும் பச்சையம்மன் அந்த பச்சை நிற பச்சை நிறம் கொண்ட மோடி. ஏய், இந்த மோடி அப்ப இருப்பானா? கண்டிப்பா எடுக்க மாட்டான். எடுக்க முடியாது. முடியாது. அப்படியே ஏய் தம்பி முருகா, வந்தவங்க எப்பவுமே ரெண்டு பேர் கட்ட போறாங்க. இந்த மோடி அப்ப எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. சேபாஸ் தம்பி முருகா. ஆனாலும் இப்போது அவன் வெளிப்படுத்துகிறான். என் மனிதனே உடவுளா. ஏய், மோடியை இந்த பச்சை நிற மோடியை கரத்தால போய் மார்போடு அணைத்து எடுக்க வேண்டும். இந்த மோடியை அடே அணைத்து வானவராயா, நான்காவதாக நீ வைத்திருக்கிற மோடியானது முக்கன் துறையில வாழைப்பந்தலால் பந்தலிட்டு மணலாலே லிங்கம் செய்து அதற்கு மன்னாதீஸ்வரன் என்று பெயர் வைத்து வாமுனி செம்முனி காவல் செய்ய அந்த வாழைப்பந்தல் கிராமத்தில் பச்சை வாழி அம்மனாக அவதாரம் செய்தார். அந்த பச்சை வாழி அம்மனை விண்ணுக்கும் மண்ணுக்கும் ரேகமானது எரித்துக் கொண்டிருக்கிறது. சிவபெருமான் இரு கண்களை மூடியதால் மூன்றாவது கண் திறந்து அந்த சக்தியான உமையவரை எரித்திருக்கிறார். அந்த கண்ணில் உள்ள சோலையானது தீர வேண்டும் என்பதற்காக முக்கன் துறை இப்பொழுதும் ஆரணிமா மகரம் அந்த ஆரணிமா நகர் அருகாமையில் வாழைப்பந்தல் என்ற கிராமத்திலே அந்த வாழைப்பந்தலிலே பச்சையம்மனாக காட்சி தந்திருக்கிறார்கள். அப்படி வாழை இலையிலே பச்சையம்மனாக அமர்ந்திருக்கும் அந்த ஸ்ரீமன் நாராயணன் தன் தங்கையை காட்பதற்காக அந்த வாழைப்பந்தலால் பந்தையிட்டு பெற்றெடுத்த மகன்களாக விளங்கக்கூடிய வாமுனி செம்முனி சதாமுனி என்று சொல்ல முடியாது 7 முடிகளை காவலாக வைத்து எரிந்து கொண்டிருக்கும் என் தாயை நான் எப்படி எடுக்க வேண்டும்? மார்போடு அப்படியே அணைத்து எடுக்க வேண்டும். கரம் தொட்டு அடப்பாவி, எடுக்க முடியுமா? ஒரு பெற்ற தாய் பிள்ளையை சேர்த்து பிடிக்கிறார் அன்பாக. ஆனால் அதே குழந்தை விண்ணுக்கும் மண்ணுக்கும் எரிந்து கொண்டிருக்கும் ஜோதி வடிவமாக நான் அனைத்து சேர்த்து எடுக்க வேண்டும். எடுக்க முடியுமா உன்னால்? இந்த வாழைப்பந்தலின் தத்துவம் இப்பொழுது நம் முன்னோர்கள் தீக்காயம் ஏற்பட்டால் ஒரு வாழை பட்டையில் இருந்து சாரும் இந்த வாழை இலையும் இந்த காரணத்திற்காகத்தான் இப்பொழுதும் நம் முன்னோர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சிறப்புமிக்க அம்மா இந்த தம்பி தம்பி கார்த்திகேயா கார்த்திகேயா படாக அம்மா பச்சை நிறமாக காட்சியளிக்கும் உனது மேல் நான் கொத்து எடுக்கும் பொழுது சுடராக மாறக்கூடாது. அம்மா இவ பச்சை இலக்காரி